ஹாய் நண்பா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோட்டா வந்து பேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி விட்டுருக்காங்க. எப்போ அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா 10/7/2024 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போ அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா 9/8/2024. நெக்ஸ்ட் மந்த்து 9 வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட்டும் வந்து கொடுத்துட்டாங்க. எப்போனா எப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா செகண்ட் வீக் வந்து செப்டம்பர் செகண்ட் வீக் வந்து இருக்குன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களாம் அப்ளை பண்ணுங்கள். எலிஜிபிள் கேண்டிடேட்னு வந்து சொல்கிறவன் வித்தின் 10 டேஸில் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து விட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்ன போஸ்ட் வந்து பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா லெவல் 2 லெவல் 1 அந்த லெவலில் எடுக்கிறாங்க. இது வந்து கிரேட் சி கிரேட் டின்னு சொல்லுவாங்க. மொத்தம் கிரேட் சியில் வந்து 5 போஸ்ட் ஃபில் பண்ணுறாங்க. கிரேட் டியில் வந்து 10 போஸ்ட் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இந்த கிரேட் சிக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இல்லைனா 10th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் வந்து ரெகனைஸ்டு அப்ரெண்டிஸ் எங்கன்னா வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலே அதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருந்தாங்க. லெவல் 1க்கு வந்து 10th பாஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லோரும் கண்டிப்பாக எலிஜிபிளாக தான் இருங்க. எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது நல்ல ஒரு வாய்ப்பு தான். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து லெவல் 2க்கும் லெவல் 1க்கும் என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும்னு அது வந்து கொடுத்துருக்காங்க. 18 to 30 லெவல் 2க்கு. லெவல் 1க்கு வந்து 18 to 33 இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸும் ஓபிசி அவங்களுக்குலாம் வந்து 3 இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அப்புறம் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து என்னென்னு சொல்லிக்கிறாங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கு 40% மார்க் வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து எடுத்தாலே போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் என்ன சிலபஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ்லேருந்து தான் வந்து நாங்கள் கொஸ்டின் எடுப்போம் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் தரவாக இருந்தாலே போதும். இந்த எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எக்ஸப்ட் வந்து சப் பேரா கேட்டகரினா 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து 250 வந்து பே பண்ணாலே போதும். அவன் மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும். இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து வெப்சைட்டில் வந்து லிங்க் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். அதெல்லாம் பண்ணி அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ வந்து எந்த ரேஞ்சில் இருக்கணும், என்ன எம்எம்மில் இருக்கணும், எந்த சென்டிமீட்டரில் இருக்கணும், எந்த கேபியில் இருக்கணும் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த ரேஞ்சில் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அது அக்செப்ட் ஆகும். அதுமாரி வந்து சிக்னேச்சரும் எந்த கேபியில் இருக்கணும், எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் வந்து கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோதான் இந்த செக்ஷனு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் டு சப்மிட் ஆன்லைன் எந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளிகேஷனை வந்து அதில் வந்து சப்மிட் பண்ணணும் அந்த ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஒரு தடவை டீட்டெயிலாக படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அவ்வளோதான் கைஸ். இது நான் கிளியராக சொல்லுவேன், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். அதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் அவ்வளோதான் கைஸ். இது வேறு ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. அடுத்து வந்து லிங்க்கு கொடுத்துருக்காங்க. லிங்க்கில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் தான் இருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள். யாரெல்லாம் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். வேறு ஒன்றும் கிடையாது. இதில் எல்லாம் சொல்ல வேண்டியது கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஒரு தடவை இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். பை கைஸ்.